நீங்க ஆப்ஷன் பையிங் ஆர் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றதா இருந்தா இந்த டைமிங்ஸ்ல மட்டும் பண்ணுங்க. மொத்தமா 3 டைமிங் இருக்கு. ஒரு டைமிங் வந்து ஃபர்ஸ்ட் வேவ், அதாவது ஃபர்ஸ்ட் மொமெண்டம். நடுவுல இருக்கிறது வந்து கன்சாலிடேஷன் அண்ட் ட்ராப்பிங் ஃபேஸ். அண்ட் தேர்ட் வந்து செகண்ட் வேவ். இனிஷியலா 9:15 இருந்து 9:20 வரைக்கும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா அப்பதான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ரொம்ப வாலடைலா இருக்கும். 9:20 to 10:30 ஃபர்ஸ்ட் மொமெண்டம். நீங்க நிறைய நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அப்போ செம ட்ரெண்டிங்கா இருக்கும். அண்ட் தென் அதுல இருந்து 1:30 1 o'clock வரைக்கும் ஒரு ட்ராப்பிங் ஃபேஸ் ஆர் கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல மார்க்கெட் இருக்கும். அண்ட் தென் 1:45 to 2:45ல செகண்ட் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்ட்ராடே நீங்க பண்றதா இருந்தா எல்லா டைம்லயும் ட்ரேட் பண்ணாம ப்ரிசைஸா குவாலிட்டி டைமிங்ல மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. இன் பிட்வீன் அந்த 10:30 to 1:45 ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த டைம்ல தான் நிறைய கன்சாலிடேஷன்ஸ் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் ஆர் செகண்ட் வேவ்ல ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி செட்டப் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேவ்க்கு தனியா ஒரு செட்டப் இருக்கும், செகண்ட் வேவ்க்கு ஒரு தனியா ஒரு செட்டப் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு செட்டப்பையும் சேர்த்து வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. குவாலிட்டி டைம்ல ட்ரேட் பண்ணுங்க. எல்லா டைம்லயும் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சார்ட்டா எடுத்து பாருங்க எந்த டைம்ல எப்படி ட்ரேட் ஆயிருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். கண்டிப்பா செக் பண்ணுங்க.